அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 4, 2025. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை அவிட்டோ, இரவு 10:51 வரை சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று அதிகாலை 1:09 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 11:16 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று அமிர்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். சந்திராஷ்ட நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி வரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, இரவு 9:30 10:30. ராவு காலம் காலை 9 to 10:30. ராவு காலம் காலை 9 to 10:30. யமகண்டம் மதியம் 1:30 to 3 மணி. யமகண்டம் மதியம் 1:30 to 3 மணி. குளிகை காலை 6 to 7:30. குளிகை காலை 6 to 7:30. சூலம் இன்று கிழக்கு. சூலம் இன்று கிழக்கு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நம்ம ராசி பலனை பார்க்கலாம். முதல் ராசி மேசம். இன்று நாள் அவங்களுக்கு மிகவும் அருமையான நாளாகவும் மிகவும் வெற்றிகள் தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்குது. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பு. அவங்க வாழ்க்கையில் வெற்றிகளை தன்னால் தேடித்தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். இல்லத்திலையும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒற்றுமைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்புக்கும் குறை இருக்காது. மேல அதிகாரிகிட்டையும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் நீங்கள் பெறலாம். முழுக்க முழுக்க இன்று உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. இந்த விளையாட்டில் இந்த மேசராசிக்காரர்கள் இன்று ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு 100% வெற்றி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பு. வெற்றியை பெறக்கூடிய நாள், மகிழ்ச்சியை பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நாள் செல்லும். நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக செலவழிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இவங்க பிறர் மேல் அன்பு அதிகமாக செலுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைந்திருக்குது. இல்லத்தில் கணவன் மனைவியுடைய அன்புக்கு பஞ்சம் இருக்காது. பிள்ளைகளிடத்திலோ அன்புக்கும் பஞ்சம் இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அலுவலகத்திலோ சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகிட்டையும் பாராட்டியும் பரிசுகளையும் அன்பிக்கும் மரியாதையும் பெறுவீங்க. கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு இன்றைய நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்குது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமான நாளாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறணும். அவங்களுக்கு இன்று தேவையில்லாமல் அதிகமாக கோபம் வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய மனநிலையை சாந்தமாக வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. அதன் அடிப்படையில் தான் இன்று உங்களுடைய இந்த நாள் செல்லும். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதை அடக்கி ஆண்டு சாந்தமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியான நாளாக அமையும். தேவையில்லாமல் இடத்துல கோபப்பட்டு நீங்கள் உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி மற்றவங்களையும் மன உளைச்சல் ஆளாக்கக்கூடிய நாள் தான் இது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவியும் பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையும் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் செல்லும். நீங்கள் விழிப்புணர்வோட இந்த நாளை மிகவும் கண்ணும் கருத்துமாக எப்படி செலவிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைச்சிக்கலாம். கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு நன்மைகளே நடக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும்.
இந்த லாபங்களும் இரட்டிப்பாகும். வேலை கிடைக்காம தவிச்சவங்களுக்கு இன்று வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லாம் நன்மையிலேயே முடியும் என்ற கருத்துக்கள் அடிப்படையில் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் முன்னெடுத்து செய்தாலும் இன்ற நாள் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இல்லத்திலேயோ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலோ சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்போ அரவணைப்போ உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பாராட்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாகுது. நீங்கள் மிக சிறப்பான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. ஆனால் இந்த கடகராசியில் இந்த சந்திராசம் இருக்கிறதுனால நீங்கள் மிகவும் கவனமாக வண்டி வாங்கறத இயக்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை மிகவும் கவனமாக கையாண்டு தான் நீங்கள் செல்லணும். வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியில் அனைத்தும் சரியாக இருக்குதா, டயரில் காற்று இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, பிரேக் பிடிக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். அதே போல் சந்திராசிரத்தினால உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உடல்வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். நாள் சிறப்பாகவும் அருமையாக இருந்தாலும் இது சந்திராசிரமம் இருக்கிறதுனால இதை நீங்கள் கடைப்பிடிச்சு தான் தீரணும். கருத்தில் கொண்டு இந்த கடகராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் சுகத்தை அதிகமாக தரக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அவங்களுக்கு இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியில் வியாபாரம் பண்ணுறவங்க இன்று கூடுதலாக பொருட்கள் வாங்கி விற்றாலும் அது உடனே தீர்ந்துடும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு மிக மிக வெற்றி தர நாளாக தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே ஒற்றுமைக்கு பஞ்சிருக்காது. அலுவலகத்திலையும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அதாவது அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் இவங்களுக்கு தன்னால் கிடைக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. மேலே அதிகாரிகிட்டையும் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்று சிம்ம ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். இதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக செலவழிக்கலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உயர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்குது. ஏற்கனவே உங்களுடைய அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்து அதில் உங்களால் வெற்றி அடைய முடியலைன்னா கண்டிப்பாக இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் உங்களுக்கு இந்த மேல் பதவி கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லத்திலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் ஒற்றுமையாகவும் ஒத்துழைப்பும் அதிகமாக கொடுப்பாங்க. மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கருத்தில் கொண்டு கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை வெற்றிகரமாக நீங்கள் செலவழிக்கலாம். உங்களுக்கு சிறந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு நிம்மதியான நாளாக தான் உங்களுக்கு இந்த நாள் அமையும். அதாவது அதிகமான தாக்கத்தை கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாலும் ஓரளவு உங்களை நிம்மதி பெருமூச்சு அடைய வைக்க நாளாக தான் இந்த நாள் இருக்குது. இல்லத்திலேயோ கணவன் மனைவிடையே ஒற்றுமைக்கு குறை இருக்காது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அலுவலகத்திலேயோ சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. மேல் அதிகாரிகிட்டையோ உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனமான முறையில் தான் இந்த நாளை நீங்கள் செலவிடணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுங்க. இந்த நாளை பொறுத்து மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியம் வெற்றி அடையாமல் இருந்துச்சுன்னா இன்று அந்த காரியத்தை வெற்றி பெறுந்து நிம்மதி அடையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொண்டு துலாம் ராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் செலவழிக்கலாம். நீங்கள் சிறப்பாக செலவழித்தால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுக. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. அதனால் மிகவும் கவனமாக தான் இந்த நாளை நீங்கள் செலவழிக்கணும். கணவன் மனைவிடையே பிரிவினை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்டையோ மனசாபத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையோ உங்களுக்கு பகையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மௌனம் காப்பது மிகவும் சிறந்தது. ஏதாவது ஒரு வார்த்தை பேசணுன்னாலும் மிகவும் கவனமான முறையில் நீங்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நாளாக இந்த நாளை நீங்கள் அமைச்சிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க.
தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமார் தான். கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுங்க. உங்களுக்கு சுமாரான நாளாக இருந்தாலும் அனுகூலம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிறரிலிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். அதனால் மனம் தைரியத்துடன் நீங்கள் இந்த நாளை செலவழிக்கலாம். வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிடையே ஒற்றுமைக்கு அதாவது ஒற்றுமை அவ்வளோ நெருக்கமாக இருக்காது, பிரிவினை இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அலுவலகத்திலையும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் அந்த நாள் உங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்குது. மேலதிகாரிகிட்டையும் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவிடுங்க. நீங்கள் இந்த நாளை எந்த அளவுக்கு கவனமான முறையில் கையாண்டு நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு இந்த பரிசும் பாராட்டும் தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இவங்களை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இவங்களுக்கு வெற்றி தன்னால் அவங்க கையில் கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ இந்த பாத சனியில் மாட்டினதுனால இப்போ படிப்படியாக 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தன்னால் தேடி வரும். கருத்தில் கொண்டு நீங்கள் மிகவும் சிறப்பாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா மகர ராசியுடைய அதிபதி சனி பகவான் சனி பரிச்சாக்குள்ள அவருடைய எதிரியான குரு வீட்டில் தான் போய் அமர்றாரு. ஆனால் இருந்தாலும் மகர ராசிக்கு அந்த இடம் 3வது இடமா அமையறதுனால மகர ராசிக்கு மங்களகரமான எதிர்காலங்களோ தொழிலில் முன்னேற்றங்களோ ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசி தான் இப்போ இந்த சனி பயிற்சியில் அதிகமான பயனை பெறப்போகிற ராசி. எந்த அளவுக்கு அவங்க இந்த கஷ்டங்கள் அனுபவிச்சாங்களோ அந்த அளவுக்கு வட்டியும் முதலமாக அவர்கள் பெறுவார்கள். இந்த 2025 அவர்கள் சிறு சிறிதாக அவர்களுடைய இழந்ததை பெற்று 2026 முழு பலமும் பெற்று முழு ஆதிக்கத்தோட இந்த உலகில் உலா வருவார்கள். கருத்தில் கொண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு நாளையும் கவனத்துடன் சிறப்பாகவும் நீங்கள் செயல்படுத்தினா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்கள் முயற்சி எடுத்தால் தான் இந்த நாளில் வெற்றி அடைய முடியும். ஏன்னா ஏற்கனவே இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி நடந்ததுனால கும்பராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுன்னு இருப்பீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் மிகவும் கவனமாக தான் ஒரு வார்த்தையோ உபயோகிக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். கணவன் மனைவிடையோ பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்டையோ மனசாபுறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையோ பகை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த நாளை சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைச்சிக்க முடியும். எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு தொய்வு ஏற்படும். திருப்பி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கருத்தில் கொள்ளுங்கள். என்றைக்குமே முயற்சி திருவினையாக்கும். முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு. கருத்தில் கொண்டு இந்த நாளை செலவிடுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. கவனமான முறையில் இந்த நாளை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு மன உளைச்சலும் மன கலக்கங்களும் கோபத்தையும் ஒரு சலன புத்தியும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதனால் மீன ராசிக்காரர்கள் மிகவும் கவனமான முறையில் தான் இந்த நாளை மிகவும் கவனம் தேவை. கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ தான் இந்த நாள்லேருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்ள முடியும். இல்லைன்னா இந்த நாள் உங்களை தேவையில்லாத பிரச்சனையில் எடுத்துகிட்டு போய் மாட்டி விட்டுரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏற்கனவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த விரய சனி நடந்துக்கிறதுனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். இந்த நாள் சிறப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தேவையில்லாமல் எங்கன்னா போயிட்டு அதிக பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் கவனமாக நீங்கள் இந்த நாளை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கணவன் மனைவிடையோ பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து செல்லுங்க. அலுவலகத்திலேயோ சக ஊழியர்கிட்டையோ மேல் அதிகாரிகிட்டையோ பகை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதாவது சொன்னாங்களோ நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு. அமைதிக்கு எடுத்துக்காட்டால் எந்த விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒருத்தவங்க நம்மளை எந்த அளவுக்கு கேவலமாக திட்டினாலும்
நம்ம அமைதியாக இருந்துட்டோன்னா அவங்களே திட்டி பார்த்துட்டு வாய் வலிக்குதுன்னு அவங்களே திரும்பி போயிடுவாங்க. இல்லை அவங்க திட்டினே இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறவங்க அவங்கள தான் பைத்தியம் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அமைதிக்கு சிறந்தது எதுவுமே இல்லை. அமைதியே உலகத்தை வெல்ல முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த நாளை ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச தகவலை உங்களுக்கு தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.